தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 1 காயத்ரி நகர் 3வது தெரு, அதில் கதவு எண் 1, அதில் சுமார் 320 வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்குது. இந்த வாக்காளர் பட்டியலில் அப்படி இடம்பெற்றிருக்கு. பாகம் எண் 117, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 115, பாகம் எண் 115 காயத்ரி நகர் 3வது தெரு, கதவு எண் 1, அதில் 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்கு. பாக எண் 117 அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாக எண் 117 ரோஜா தோட்டம் 2வது தெரு, கதவு எண் 1, 150 வாக்குகள் இருக்குது. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 510 வாக்குகள் இரண்டே வீட்டில் இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் படிய நாங்கள் நான் எல்லா டிவியும் சொல்லிட்டேன். யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறீங்க சொல்லுங்க. இப்போ எல்லா டிவியும் கேட்டீங்களா? எல்லா டிவி பேரும் யாருக்கு சொல்றீங்க? எந்த அதிகாரிக்கு சொல்ல போறீங்க? யார்கிட்ட சொல்ல போறீங்க? 350 ஓட்டு இந்த வீட்ல இருக்கா செக் பண்ணிக்கங்க சார். இருக்கா இல்ல? நீங்க இருங்க சார், பொறுமையா இருங்க சார். நீங்க தானே சொன்ன பிஎல்2 அதிகாரி, நீங்க தானே சொல்லுங்க. ஏன் எடுக்க கூடாதுன்றீங்க? அப்போ நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நான் எப்ப சொன்னேன்? அப்புறம் ஏன் தடுக்குறீங்க? வந்து நான் தடுக்கலையே. பின்ன எதுக்கு வந்தீங்க? நான் எதுவும் தடுக்கலையே. பின்ன எதுக்கு வந்தீங்க சார்? நான் என்ன விஷயம் யாரு சொல்லிட்டேனா கேக்குறோம். என்னந்த டிவின்னு கேட்டீங்களா? எடுங்க சார்னு சொல்லிட்டு போறோம். இல்ல யாருக்கு சொல்றீங்கன்னு கேட்டேன். இந்த டிவி பேர் கேட்டீங்களா? யாருக்கு சொல்ல போறீங்க? ஆமா சார். யாருக்கு சொல்ல போறீங்க? அதிகாரிக்கா இல்ல உங்க எம்எல்ஏக்கு சொல்ல போறீங்களா? தெரியல, சொல்லுங்க. இல்ல அத நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். யார்கிட்ட நான் பார்த்துட்டு சொல்ல போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காயத்ரி நகர் என்ற பகுதியில் ஒரே வீட்டில் 360 வாக்குகளும் அதேபோல ரோஜா தோட்டம் என்ற பகுதியில் 150 வாக்குகளும் இருப்பதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் இதுகுறித்த கள ஆய்வுக்காக நம்முடைய செய்தியாளர் கந்தன் களத்திற்கு சென்று ஆய்வில் ஈடுபட்ட அந்த காட்சிகளோடு அவருடன் அங்கிருக்கக்கூடிய நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கந்தன் களத்திலிருந்து வழங்கலாம், கேட்கலாம். கந்தன், எதிர்க்கட்சி தலைவர் 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. கள நிலவரம் என்னவாக இருக்கு? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட பெருங்குளத்தூர் இரும்பலூர் பகுதியில் காயத்ரி நகர் 3வது தெருவில் டோர் நம்பர் 1 320 வாக்குகளும், அதே போன்று ரோஜா தோட்டம் 2வது தெருவில் 1வது டோர் நம்பரில் 150 வாக்குகளும், ஆக மட்டும் 510 வாக்குகள் இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் நேற்று சேலத்தில் பத்திரிகை சந்திப்பில் இது மாதிரி குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் டிவி சண்முகம் இந்த தேர்தல் ஆணையத்திலும் குற்றச்சாட்டு வைத்திருந்தார். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அந்த எஸ்ஐஆர் பதிவின் மூலம் அதை திருத்தம் செய்யப்படும் என தெரிவித்த நிலையில் அதை ரத்து செய்துள்ளது. இந்த நிலையில் அந்த நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது அந்த பகுதியில் அந்த டோர் நம்பர் 1 360 வாக்குகள் இருந்தது உறுதியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ரோஜா தோட்டம் 2வது தெருவில் அந்த அதாவது தனியாருக்கு சொந்தமான சர்ச் செயல்பட்டு வருகிறது. அந்த சர்ச்சில் உள்ள அந்த நபர்கள், அதாவது அந்த சர்ச்சிலே தங்கி பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த நபர்கள் தனியாக வீட்டெடுத்து தங்கியதாக கூறப்படுகிறது. அப்படி தங்கியவர்களுக்கு தான் இந்த 360 வாக்குகளும் பதிவாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த பகுதியில் எஸ்ஐஆர் படிவத்தில் உள்ளவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட போது அந்த டோர் நம்பர் 1 அதாவது காயத்ரி நகர் அந்த 3வது தெருவில் டோர் நம்பர் 1 இருந்தது. தற்போது 60 நபர்கள் மட்டுமே இந்த சர்ச்சில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ரோஜா தோட்டம் 2வது தெருவில் உள்ள அந்த 1ஆம் நம்பர் வீட்டில் யாருமே இல்லை. அது சர்ச்சில் பணிபுரிந்த அந்த 150 வாக்குகள் இருந்ததாகவும் தற்போது அதாவது 40 வாக்குகள் மட்டும்தான் தற்போது உள்ளது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு காரணமாக நேரடியாக அவர்களை பார்த்து புகைப்படம் எடுத்து தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 100 ஓட்டுகள் மட்டுமே இந்த 510 ஓட்டுகள் இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அங்கு செய்தி சேகரிக்க சென்ற போது BL2 என்ற திமுக பிரமுகர் இந்த பகுதியில் செய்தி சேகரிக்க கூடாது என அங்கிருந்த செய்தியாளர்களை மிரட்டியது. அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. தற்போது இந்த 510 வாக்குகளில் தற்போது 100 வாக்குகள் மட்டும் இருப்பதாக அந்த BLO அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் 320 வாக்குகளும் 150 வாக்குகளும் ஒரே வீட்டில் இருப்பதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் நேற்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதுகுறித்து நியூஸ் தமிழ் கள ஆய்வில் ஈடுபட்டிருந்த நிலையில் கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி கந்தன்.